ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வாழைப்பூவில் வடை பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ வாங்கின்னு வந்திருக்கோம். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இதில் இருக்கிற இந்த மாதிரி இந்த பபுள்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அப்புறம் இதில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அந்த தண்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா வாழைப்பூ ரெடி. இதை இப்படியே ஃபுல்லாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பபுள்ஸை மட்டும் எடுத்துடணும். கூடவே ஒரு தண்டு இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இது ரெண்டும். மற்றபடி இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை இப்படியே சேர்த்து வச்ச மாதிரி வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி பருப்போடு சேர்த்து நம்ம வடை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம இப்போது இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வடைக்கு போடுற மாதிரி பாருங்கள். இது ஃபுல்லாக இப்படியே வச்சுட்டோம்னா நமக்கு கட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக பிரிக்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள். ஓகே, சூப்பர்.